அந்த பகவான் கைலாசத்துல இருந்து அவன் அழகையெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா. இனி அவர் 8 பேரையும் கண்டார்களே என்னை தானே மறந்தீரோ 8 பேரை பறக்கும் படகு எதுக்கு தெரியுமா? 10 கடல் தாண்டி எட்டு பேரையும் படகிலே வைத்து நம்ம கைலாசத்துக்கு கொண்டு வரணும். பிறப்பு இருக்கு. படமரித்து வரும்போது கோபத்தோடு வருவார்கள் பார்வதி. நாகராணி பிறப்பை சுருக்கி கோபத்தை தாண்டி சாந்த குணம் கொள்ளுவார்கள். அதுக்கு தான் இந்த நாகராணி பிறப்பு. அவனுக்கு வயலின் ஆடிடுவா போய் அட்டன் பண்ணோம்னா
மெரினா கடற்கரைக்கு பேரு கடலியா? ஸ்விம்மிங் பூல்னா நீச்சல் குளம். நானும் கவனிக்காமலே இருந்திருக்கேன். ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொன்னா நீச்சல் அடிப்பதற்கு தனியா ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி கடற்கரையிலே 8 பேரு சின்ன சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்க நாராயண கண்ணன் பார்த்தார். அதே தாத்தா நாராயணன் அடியில கோபால கண்ணன் 8 பேரையும் பார்த்து இவர் அரண்மனையை நோக்கி சென்றார். அட்டகாளியர்கள் என் தாயான பத்ரகாளி அம்மா நாராயணனை பார்த்தார். அடக்குத்தி அம்மா, சந்தனமாரி அம்மா இங்கே நிற்போம். கருமாரி புதுவிட்ட அம்மா கருமாரி இங்க பாரு என்று 8 பேர்களையும் என் தாயான பத்ரகாளி அம்மா அழைத்தார். யாரோ தெரியவில்லை, ஒரு பண்டார அரண்மனையை நோக்கி வருகிறான். ஆடுதடி ஓடிடுவோம், ஆடுதடி ஓடிடுவோம், அது என்பவர் கிழவரைத்தான் அதை எழுப்பி வைக்கவே பத்தீர காளியம்மா தாயான வளக்குத்தியா அந்தேர மாரியம்மா உன்னையவர் வந்து அரண்மனையில் நின்று கொண்டு அரண்மனையில் நின்று கொண்டு கிழவரை தெரிந்துமே இந்த பாட்டிக்குள்ள நீ அரண்மனைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். என்ன உங்க அம்மாவை பெற்ற தாத்தா? ஆமா, அம்மாவை பெற்ற தாத்தாவா நினைச்சுட்டேன். அதாவது உங்க அம்மாவை தாத்தா நினைச்சுக்கோ, உங்க அப்பா எனக்கு மருமகன். முன்ன சொன்ன யாரும் உன்னை பத்தி என்கிட்ட சொன்னது கிடையாது, நான் வாழ்ந்ததும் இல்லையே. தாத்தா உனக்கு எந்த ஊரு? தாத்தாக்கு தானே? தாத்தாக்கு வடக்கு வாரி. வடக்கு வாரி. ஏ கிழமை மண்டை ரெண்டா பிளந்துரும். யாரை பார்த்து வளர்க்க வாடின்னு கேட்டேன். நான் சொல்லவும் விட்டு நீ அரைமோடனே விட்டுட்டேன். தாத்தாக்கு வடக்கு வாரி காசி. வடக்க வாடி பக்கத்துல காசியா? காசில இருந்து தாத்தா வந்து மொட்டை மொட்டையா சொல்லாத கிழவா. வயசாகி போச்சுன்னா எதுவா இருந்தாலும் விவரமா சொல்லு. வயசாகி போச்சுன்னா பல்லு இல்லைன்னா சொல்லு. நம்ம ஜீவா பல்படத்தைக்கு போனோம்னா கட்டி விட்டுருவாங்க. பல்லு இல்லையே அப்புறம் கெட்டதானே செய்யணும். ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்தேன்னு எத்தனை பல்லு கெட்டதும் உனக்கு அங்கனையும் கட்டிடலாம். அப்ப நீ பேப்பர் இருக்கா? தெரியாம